மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே,
இந்த நாளில் எந்த கால தியானமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைண்டிருக்கிறேன். இது வந்து பவுல் அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு எழுதின வார்த்தைகள். அவர் என்ன சொன்னாரோ அதுபடி தான் நடப்பார். அவர் சொல்வார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. எனக்கு வேறு எதுவுமே பெருசு கிடையாது. ஆண்டவருடைய சிலுவையை பற்றி தான் நான் தியானிச்சிட்ருக்கேன். ஒரு காலத்தில் ஆண்டவரை எதிர்த்து ஆண்டவரை வணங்கின இயேசப்பா தேடின பிள்ளைங்களை கொலை செஞ்சவர். ஆனால் அவரே அந்த அன்பை அறிந்த பிறகு இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி உள்ளில் உதைக்கிறது கடினமாம் அப்படின்னு, நீ துன்பப்படுகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்த பிறகு அவர் என்ன சார் அப்படியே டோட்டலாக இயேசுக்கு ஊழியம் செய்கிறவராக மாறுதார். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு எந்த மேன்மையும் கிடையாது, இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன், இதுதான் எனக்கு மேன்மை, சிலுவையை குறித்தப்பட்டு தான், சிலுவை மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைண்டே இருக்குது, உலகத்தை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன், உலகமும் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறைஞ்சிருக்கேன், நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், உலகமும் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கூட சொல்லுவார், மாம்சத்தின் கிரியைகளை பற்றி பேசுவார், ஆவியின் கனிகளை பற்றி பேசுவார். அப்போ மாம்சத்தின் கிரியைகள் என்கிட்ட கிடையாது, நான் அதை விரும்பலை, நான் அதை வெறுக்கேன், நான் அதை சிலுவையில் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வார், உலகம் எனக்கு சிலுவையில் அறை, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைண்டிருக்கிறேன். என்னையும் சிலுவையில் அரைஞ்சாச்சு. சிலுவையில் அரைஞ்ச ஒரு உருவத்துக்கு, ஒரு மனிதனுக்கு எதையும் செய்ய முடியாது. அதே மாதிரி நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நான் எதையுமே செய்ய முடியாதவனா இருக்கிறேன். பாவத்தையோ இல்லை எதுவுமே என்னால் என்ன செய்ய முடியும். அவரை குறித்தது எல்லாமே வேறு எந்த குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், எதுலேயும் நான் பெருமைப்பட மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நான் பெருமை பாராட்டுவேன், மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லுதார். அவ்வளோ ஒரு ஆண்டவர் அவரை ஒரு வைரக்கியமான ஆண்டவருடைய ஊழியக்காரனாக மாற்றினார் பாருங்க. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே தன்னை அர்ப்பணித்தார், ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார், வாழ்க்கையை அர்ப்பணித்தார், கல்யாணம் கூட பண்ணிக்காம ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். அவர் எழுதின நிருபங்கள் 16, அதில் எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தான் நம்ம பார்க்குறோம். அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அப்படியே என்ன செய்வார், பைபிள் வேதாகமத்துக்கு அடுத்ததாக அந்த நிருபங்களை தான் பைபிளாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு வீரனாக, பக்தனாக, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற மகனாக அந்த பவுல் அப்போஸ்தலன் மாறினார். அவர் தான் இந்த வார்த்தையை சொல்லுவார், நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைண்டிருக்கிறேன், உலகமும் எனக்காக சிலுவையில் அறைண்டிருக்கிறது, நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்வார். இந்த உலகம் எனக்கு பெருசு கிடையாது, இந்த உலகத்தின் மனிதர்களோ மேன்மைகளோ ஆசைப்பாசங்களோ பணமோ வசதி வாய்ப்புகளோ எனக்கு ஒன்றும் பிரதானம் கிடையாது. நான் ஆண்டவருக்காகவே ஜீவிக்கிறேன், அவருக்காகவே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பார். 16 சுவிசேஷங்களும் அவர் எழுதியிருக்க, 16 நிருபங்களும் அவர் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் தன்னை என்ன செய்ய அர்ப்பணித்து எழுதியிருப்பார். அவருடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துக்காக தன்னையே அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துக்காக ஓடுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி விசுவாச வார்த்தைகளை பேசுவார். மக்களுக்கு ஊழியம் செய்வார், நன்மைகள் செய்வார். ஒரு தடவை கூட கடலில் போகும்போது பயங்கர புயல் வந்துடுச்சு, இருக்குள்ளே தான் கடுங்காற்று. ஆனால் அந்த இடத்துலையும் விசுவாசத்தோடு ஆண்டவரத்தில் ஜெபித்து அந்த மாலுமியை இயேசுக்கு நேராக வழி நடத்துவார், பத்திரமாக கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் செய்வார். அந்த அளவுக்கு இவர் ஆண்டவருக்காக வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டவே இடமில்லை. நம்முடைய மேன்மை பாராட்டலாம் அவர் தான். வேறு அந்த உலக ஆசை பசங்களோ, உலக மாயைகளோ, இல்லை பணமோ எதுவுமே அவருக்கு மேலே கிடையாது. முதல் இடம் அவருக்கு தான். அப்படி நம்ம கொடுக்கும்போது தான் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். இந்த பவுல் அப்போஸ்தலன் போல் நானும் சொல்லலாம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். உலகம் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையின்றிருக்கேன். நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாளில் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட ஜீவியத்துக்குள்ளே வரணும். ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியம், அந்த ஜீவியத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த உபவாச நாட்களில் நாம் அப்படிப்பட்ட கிருபைகளை